Hi friends, welcome to Healthy Food. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 1/4 கப் வந்து நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1/4 கப் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து 1 கப்பு வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டால் கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கோதுமை மாவுனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாதி மாவை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மீதி இருக்கக்கூடிய மாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு முடிச்சாச்சு. இதை வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா அப்படி பார்க்கவே நல்லா சாஃப்டாக இருக்குல்ல. இப்போது ஒரு கட்டையில் வந்துட்டு வரமாவு போட்டுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி உருட்டிக்கங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். 4 எட்ஜையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு வந்து கட் பண்ணுறோம். நீங்கள் வேணும்னா டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி கத்தி அடியில் விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும், ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம், நம்ம ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதை உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இது மாதிரி மீதி இருக்கக்கூடியதையும் போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா போடுங்க. எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருக்கையில் போட்டிங்கன்னா இது மாதிரி உடஞ்சிரும், இது சரி இருக்காது. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டுட்டு நல்ல கலர் மாற விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தொக்கு மிட்டாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 பொருள் இருந்தால் போதும், ரொம்பவும் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், நிலக்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா தோல் நீக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தோல் நீக்கி எடுத்துட்டேன். இதை வந்து மிக்சியில் பல்ஸ் மோடில் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேரமலைஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப்பை விட அதிகமாக வலிய 1 கப்பு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இல்லாட்டி 1 கப்பு அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது வந்து மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகணும். இது ஆகிட்டு இருக்கட்டும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கலர் நல்ல லிக்விடாக மாறி நல்ல இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டான கேரமலைஸ் நல்லா ஆயிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக தயாராகிடுச்சுல. நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரேயில் வந்து இதை போட போகிறேன்.
ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஒரே இடத்துல குமிய நான் போட்டுட்டேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு ட்ரேயில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில், நல்ல அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு, எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நம்ம தயார் பண்ணி வச்ச மாவை உள்ளே சேர்த்துருக்கலாம். நான் பட்டர் பேப்பர் இருக்கிறதுனால பட்டர் பேப்பரில் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி டம்ளர் வச்சு அமுத்துனீங்கன்னா நல்லா அந்த மாவு வந்து எலாஸ்டிக் மாதிரி அப்படியே எல்லா ஓரத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சூடாக இருக்கிறப்பவே கட் பண்ணிடணும். ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும், கட் பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூப்பராக கட் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஜஸ்ட் அப்படியே பிச்சோன்னா ஈஸியாக வந்துடும் பிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு பிச்சிங்கன்னா போதும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிச்சோன்னா ஈஸியாக வந்துடும். கட் பண்ணுறது மட்டும் சூடாக இருக்கையிலே கட் பண்ணிக்கோங்க. இந்த உடச்சி எடுக்கிறது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான தொக்கு மிட்டாய்கள் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்து 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். கோதுமை மாவுனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதில் செய்யலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், சமையல் சோடா. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே நல்லா கொதிக்கிற நெய்யை அப்படியே ஊற்றிருக்கேன் நான். இப்போ அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் இதுக்கு தண்ணி தேவைப்படும், நிறைய தண்ணி தேவைப்படாது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கரெக்டான பால் வந்ததுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம 5 நிமிஷம் பிசைஞ்சதுனால. இப்போ இதை மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம், ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம மாவு நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக வரமாவு தடவிட்டு இதை தேய்ச்சிக்கலாம். இதில் தேய்க்கிறதுக்கு இடம் எனக்கு பத்தலை, அதனால் நம்ம வந்து இதுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு பக்கத்தில் மாற்றிட்டேன் நான். மாற்றிட்டு எவ்வளோ தூரம் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்ல மெல்லிஸாக தேய்ச்சிட்டேன். இப்போ இந்த ஓரங்களை எல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு லேயர் ஃபுல்லாக சேர்த்துட்டு வரமாவு தூவி விட்டுறலாம். எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக அந்த லேயராக வரும். அதுக்காக தான் வந்து இப்படி எண்ணெயும் வரமாவும் சேர்த்துறோம். இப்போது இதை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக உருட்டணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்படியே உருட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உருட்டிடலாம். பொறுமையாக நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. உருட்டி முடிச்சிட்டு ஒரு கை வச்சுட்டு இதை அமுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த
இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி லேயராக இருக்குன்ட்டு. இப்போ அதில் ஒரு பீஸை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி எல்லா பீஸஸையும் சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சி எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி. இப்போது சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். 1 கப்பு வந்து நான் சர்க்கரை சேர்த்துறேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து சிறு கம்பி பதம் வர்ற வரையும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாகு தயாராகிடுச்சு. சிறு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 6-7 சொட்டு எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாகு தயாராகிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து மீடியமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியமான ஃப்ளேமில் சூடு வந்து மீடியமான சூட்டில் இருக்கப்போ இதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உடனே சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு சூடாக இல்லை, சூடு ஒரு வேளை ஆறிடுச்சுன்னா சூடு பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் சர்க்கரை பாகு பண்ணி முடித்தேன், அதனால் நல்ல சூடாக இருக்குது. இப்போ அந்த நம்ம தயார் பண்ணி வச்ச ஸ்வீட் காஜாஸையும் உள்ளே சேர்த்தாச்சு. இது வந்து ரொம்ப நேரம் சர்க்கரை பாகில் விடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட் கூட இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கோட் பண்ணிவிட்டு எடுத்துடணும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயராக சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கிறிஸ்பியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்காய் மிட்டாய் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக வெல்லம் எடுத்துக்கணும். 2 ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்லத்தை வந்து ஒரு கப்பில் போட்டுட்டு 3/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப்பு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை சிம்மில் வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். அந்த கேப்பில் என்ன பண்ணலான்னா, தேங்காய் துருவி வச்ச தேங்காயை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வறுத்தாச்சு தேங்காயை. இப்போ அந்த வெல்லம் காய்ச்சின தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிடலாம். இதை அப்படியே நல்லா கிளறியே விட்டுறணும். கொஞ்சம் திக்காகட்டும். திக்கான உடனே இந்த ஏலக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுறணும். அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல். இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ இறக்கலாங்கிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான். அடியில் வந்து ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னாவே வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்படி ஒன்று சேர்ந்து வரும். சேர்ந்து வரையில் ஓகே, இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியில் இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வலுவலுன்னு ஆகிடும். இப்போ கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான தேங்காய் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் மிட்டாய் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.